ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம்னா 220 எக்ஸ்கவேட்டரோட டிடி கிட் போயிருக்கு. டென்சி சாஃப்ட்னு சொல்லுவோம், ஆனால் இப்போ அதை பார்க்க மாட்டோம். ட்ராக் மோட்டரோட குரூப் சீல் பார்க்க போகிறோம். ட்ராக் மோட்டர் குரூப் சீல் எதுக்கு வருதுன்னா, இப்போ இந்த கியர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, கியர் பாக்ஸுக்குள்ளே வந்து கியர் ஆயில் இருக்கும். அந்த கியர் ஆயில் வந்து லீக் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த குரூப் சீல் சொல்லுவோம். சரிங்களா, அந்த சீல் போயிடுச்சுன்னா உள்ள இருக்கிற ஆயிலெலாம் வெளியே வந்துடும். இது வந்து ஆக்சுவலாக லீக்கேஜ் ஆகிட்டு இருந்துச்சு, அதனால் குரூப் சீல் வந்து மாற்றிடலான்ட்டு எல்லாம் கழட்டி மாற்றிட்டுருக்கு. இதுக்குள்ளே வர கியர் தான் இதெல்லாம். உள்ளே ஏகப்பட்ட கியர்ஸ் வருது இல்லைங்களா, எல்லாத்துக்குமே அப்படி தான். கியர் சிஸ்டம்னாலே அப்படி தானே. உள்ளே வந்து கியர் ஆயில் ஃபங்க்ஷன் ஆகணும். ஃபங்க்ஷன் ஆகலைனாவே வேர் ஆயிரும். வேர் ஆச்சுனாவே ஏகப்பட்ட செலவு வச்சு விட்ருவோம். நல்ல வேலை ஆப்ரேட்டர் வந்து கரெக்டான டைமில் பார்த்துட்டு லீக்கேஜ் ஆகுதுங்கன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சுங்க. மாற்றிட்டு ரீஅசெம்பிள் பண்ணிகிட்ருக்குறோம்.